வணக்கம். திமுகவின் முன்னாள் அமைச்சர்களது சொத்துக்கள் முடக்கம், அதிர்ச்சியில் மு.க.ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் 14 பேரின் சொத்துக்கள் முடக்கப்பட உள்ளதாகவும், உதயநிதி உள்ளிட்ட துபாயின் சொத்துக்களும் முடக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக திமுகவின் ஆட்சியில் இருந்த மூர்த்தி அவர்கள் 200 கோடிக்கு மேலான பங்களாவின் ஒட்டுமொத்தமான திறப்பு விழா திமுகவின் ஆட்சியில் 4வது ஆண்டில் திறப்பு விழாவை செய்தார். அந்த பணம் எங்கிருந்து வந்தது? ஆனால் இப்பொழுது பத்திரப்பதிவில் ஊழலே இல்லை, நேர்மையான ஆட்சி நடைபெறுகிறது என்பதையும் மக்கள் கொண்டாடும் விதமாகவும் தனியார் நிறுவனங்கள் விஜயை புகழ்ந்து பேசுவதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது ஊழல் இல்லை என்றால் இதற்கு முன்னால் ஊழல் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆனால் அந்த துறை சார்ந்த மாஜி அமைச்சர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேள்விகள் கேட்பவர்களுக்கு தற்பொழுது ஒட்டுமொத்தமாக கூண்டோடு அவர்களது சொத்துக்களை முடக்க வேண்டும். அவர்களது வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை அரசு கஜானாவில் சேர்த்து அடிப்படை வசதிகளை கொண்ட அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு பள்ளிகளில் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் திமுகவின் மாஜி அமைச்சர்களது 14 பேரது சொத்துக்கள் அதிகாரப்பூர்வமாக பறிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நீதிமன்றத்தில் இது வழக்குகள் திமுகவினர்கள் எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் திமுகவின் வழக்கறிஞரின் வழக்குகள் தள்ளுபடிதான் செய்யப்படும். ஏனென்றால் ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆயிரம் கோடிகள் திமுகவின் ஆட்சியில் முறைகேடு நடந்துள்ளது. திமுகவின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது மக்களின் கோரிக்கையாகவும் அமைந்துள்ளது. இனி ஒருபோதும் திமுக ஆட்சி அமைப்பது கடினம். மக்கள் திமுகவை விரட்டி அடித்து விட்டார்கள். மக்கள் இனி திமுகவை ஆட்சிக்கு வரவேண்டாம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார்கள். என்றைக்கு உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் விஜய் அவர்கள் கேட்ட கேள்விற்கு பதிலளிக்க முடியாமல் சட்டசபையில் இருந்து ஓடினாரோ அன்றைக்கே பார்ட்டி ஃபண்ட் மூலமாகத்தான் 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியை நடத்தியது என்பதையும் ஆதாரப்பூர்வமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் திமுக ஆட்சிக்கு வேண்டாம் என்பதை உணர்த்தும் விதமாக தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்வது உறுதிதான். ஆகையால் கடந்த ஆட்சியில் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு கோடிகள் முறைகேடுகள் நடைபெற்று இருக்கிறதோ அதை உடனடியாக விசாரணையில் எடுத்துக்கொண்டு அந்த துறை சார்ந்த மாஜி அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களது சொத்துக்களை முடக்க வேண்டும் என்பதையும் ஆதாரங்களுடன் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, லண்டனில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தரும் பொழுது பல மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும். அந்த மாற்றங்களின் என்னவெல்லாம் இருக்கப் போகிறது? முதலில் திமுகவின் தலைமை மாற்றப்படலாம் அல்லது மூத்த நிர்வாகிகள் மாற்றப்படலாம். கனிமொழி தமிழக அரசியலில் தற்பொழுது உருவாகலாம். அவர் எம்பியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் எம்பி பதவியை ராஜினாமா செய்து வருகின்ற இடைத்தேர்தலில் போட்டியிடலாம். அவர் தமிழக அரசியலில் வருகை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் போட்ட கோபாலபுர குடும்பத்தின் ஒட்டுமொத்தமான தோல்வியில் முடிந்ததால் செந்தில் பாலாஜியின் கும்பல்கள், கரூர் கும்பல்கள் வாக்குமூலங்கள் கொடுத்துள்ளதாகவும் இதன் மூலம் கோபாலபுரத்தின் முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய சேகர்பாபு மற்றும் சபரீசன் இவர்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஊழல், முறைகேடு, சட்டத்திற்கு விரோதமான பண பரிவர்த்தனை, சொத்துக்களை சேகரித்தது அனைத்தையும் முடக்க வேண்டும். நீதி, நேர்மை தாவேகாவின் ஆட்சியில் இருக்கிறது. காமராஜரின் ஆட்சி முதல்வர் விஜய் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய சிதம்பரம் உள்ளிட்டவர்களே பாராட்டுகிறார்கள். ஆனால் திமுகவின் ஆட்சியில் ஊழல் இருந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது பத்திரப்பதிவுத்துறை மற்றும் ஒட்டுமொத்த 34 மாஜி கேபினட்களும் புகார்கள் சூழப்பட்ட, அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட திமுக இந்த நிலைமைக்கு காரணமாக அமைந்துள்ளது. மக்கள் திமுக வேண்டாம் என்று கூறியதற்கு காரணம் ஊழல். மன்னர்கள் போல் செயல்பட்டது, மக்களை ஏளனமாக பேசியது,
அனைத்திற்கும் மக்கள் போட்ட ஒற்றை மாற்றம்தான் அந்த ஓட்டுக்கள் மூலமாக கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியடைந்ததற்கு முக்கியமான காரணம். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு திமுகவின் நிர்வாகிகளுக்கோ தலைவர்களுக்கோ இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் இல்லை. தமிழக அரசியலில் இதுவரைக்கும் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகள்தான் இருந்தது. முதல் முறையாக தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்துள்ளதால் திமுகவின் கூடாரங்கள் அனைத்தும் சரிந்து திமுகவின் கூட்டணிகள் அனைத்தும் தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டது. இதனால் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி இடைத்தேர்தலிலும் சரி திமுக போட்டியிடுவது கடினம். போட்டியிட்டாலும் தனித்து போட்டியிட்டாலும் 7 இடைத்தேர்தலில் நிச்சயமாக ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியாதவாறு மக்கள் அதற்கான தீர்ப்புகளை எழுதுவார்கள். திமுகவின் மாஜி அமைச்சர்களை தானாக முன்வந்து அவர்களது சொத்துக்கள் அனைத்தையும் அரசு கஜானாவில் ஒப்படைப்பதற்கு திமுகவின் தலைவர் முன்வந்தால் மட்டும்தான் திமுக தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும். அல்லது திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு இன்னமும் ஆதரவாக செயல்பட்டால் மக்கள் திமுகவை விரட்டியடிப்பார்கள். மக்கள் திமுக வேண்டாம் என்று கூறி ஏளனமாக கூண்டோடு திமுகவை மக்கள் ஓரம் கட்டி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாதவாறும் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாதவாறும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுகவை விரட்டுவார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குதிரை பேரம் நடத்துவதும் திமுகவின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தமிழ்நாட்டில் மாற்றங்கள் உருவான பிறகு தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம், திமுகவின் ஆட்சியில் சேகரித்த சொத்துக்களை தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பயன்படுத்துவதும், தனியார் நிறுவனங்களை மிரட்டி அவர்களுக்கு தங்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை முன்வைப்பதும், திமுகவின் போட்ட திட்டங்கள் அனைத்தையும் வீழ்த்தி முதல்வர் விஜய் அவர்கள் நியாயமான மக்களாட்சியை நடத்தி வருகிறார். இனியும் திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள், கவுன்சிலர்கள் ஒவ்வொருவரும் கூண்டோடு கூண்டாக ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தற்பொழுது அவர்களது சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அதிகாரங்களை தேடி வருகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும். நீதிமன்றத்தை நாடினாலும் தள்ளுபடி செய்யப்படும். முதல்வர் விஜய் அவர்கள் போடுகின்ற கையெழுத்தால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஊழல் மூலமாகவும் மக்களிடம் லஞ்சமாக பெற்றும் தான் சொத்துக்களை சேகரித்துள்ளார்கள் என்பதை ஆதாரங்களை சேகரித்து வருகிறார். அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் சொத்துக்கள் முடக்கப்படும். அந்த சொத்துக்களை அரசு கஜனாவில் கொடுக்கப்படலாமா அல்லது மக்கள் பயன்பாட்டிற்காக நேரடியாக செலவு செய்யலாமா என்பதை தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.